ஹலோ guys, வெல்கம் டு வாட் த ஹேக். இன்னைக்கு நம்ம ஹேக் த பாக்ஸில் சிஏபின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டையர்டு மிஷினை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு லினக்ஸ் மிஷின். இது ஈஸி லெவலான மிஷின். ஸோ உங்கள் ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ஐபி அட்ரஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஸ்கேன் பண்ணி என்னெல்லாம் போர்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நான் இங்கே வந்து ஸ்கேன் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றனால நான் ஆல்ரெடி ஸ்கேன் வந்து ரன் பண்ண வச்சிட்டேன். ரஸ்ட் ஸ்கேன் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா ரஸ்ட் ஸ்கேன் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ரீசன்னால. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு FTP ரன் ஆகுது, தென் SSH, தென் HTTP. ஸோ FTPயில் வந்து அனானிமஸ் லாகின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். அனானிமஸ் லாகின் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு FTPயோட வேர்ஷன் தெரியுது. ஸோ FTPயோட வேர்ஷன் வந்து வல்னரபிளா அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, FTPயோட வெர்ஷன் 3.0.3 வந்து வல்னரபிள் தான். பட் இது வந்து டினையல் ஆஃப் சர்வீஸ் தான். அந்த பர்டிகுலர் வல்னரபிலிட்டிக்கு தான் வல்னரபிள். ஸோ இது வந்து ஆக்சுவலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால், இன் ரியல் லைஃப் சினாரியோவில் வந்து டினையல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்றது அந்த சர்வீஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, அதாவது யாராலையும் யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. ஸோ இன் திஸ் கேஸில், இன் திஸ் பர்டிகுலர் மிஷின் வந்து நம்ம அது வந்து எந்த ஒரு ரீசன்னாலையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இன் ரியல் லைஃப் சினாரியோவில் கூட டினையல் ஆஃப் சர்வீஸ்லாம் வந்து அந்த பர்டிகுலர் அட்டாக்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது அவுட் ஆஃப் ஸ்கோப்ல இருக்கும். இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் என்ன ரன் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இங்க போர்ட் HTTPல வந்து குனிகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ஷன் ரன் ஆகுது. அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குனிகான் அப்படின்றது ஒரு பைத்தான் வெப் சர்வர். குனிகான் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். குனிகான் 2018 ஒரு சிவி இருக்கு. பட் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதோட எக்ஸாக்ட் வேர்ஷன் தெரியாம நம்ம ட்ரை பண்றது வேஸ்ட். ஸோ என்ன வேர்ஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரக்டரி எனுமரேஷன் பண்ணுவோம். கோபஸ்டர் AR-U. ஃபர்ஸ்ட் அந்த வெப்பேஜ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இங்க சைமல்டேனியஸா வந்து நம்ம ஸ்கேன் ரன் பண்ண வச்சிடலாம். நான் என்ன பண்றேன், PHP HTML அப்படின்ற எக்ஸ்டென்ஷனும் போடுறேன். தென் லாஸ்ட்ல வந்து த்ரெட்ஸ் கொடுக்குறேன். த்ரெட்ஸ் வந்து ஒரு 20 கொடுக்குறேன். ஸோ தட் என்னோட டைரக்டரி வந்து எனுமரேட் பண்றது இன்னும் ஃபாஸ்டா இருக்கும். அந்த ஒரு ரீசன் ஆகுது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அகெயின் நம்மளோட ஐபி அட்ரஸோட HTTP போர்ட்டுக்கு வருவோம். ஸோ இதுல வேப்லைசர்ல என்னெல்லாம் ரன் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி குனிகான் அப்படின்றது ஒரு பைத்தானோட வெப் சர்வர். ஸோ குனிகான் ரன் ஆகுது. அது என்ன வேர்ஷன் ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்பிளே ஆகலை. ஸோ ஃபைண்ட் குனிகான் வேர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்போம். இல்லை குனிகான் எனுமரேஷன் அப்படின்னு கூட போகலாம். இந்த கேஸ் நமக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ நம்ம இதை
NATHAN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசரால லாகின் ஆயிருக்காங்க. பட் இதெல்லாம் டிஃபால்ட் ஸ்டாட்டிக் வெப் பேஜ் தான். இது எங்கேயுமே நம்மளை கொண்டு போகல. நெட்ஸ்டாட் மட்டும் எங்கேயோ கொண்டு போகுது. நெட்ஸ்டாட் வந்து அந்த பர்டிகுலர் ஐபி அட்ரஸோட நெட்வொர்க் ஸ்டேட்டஸ் என்னெல்லாம் போர்ட் வந்து லிசன் ஆயிருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு, யூசிங்கில் இருக்குது அப்படின்ற ஃபுல் ஸ்டேட்டஸ் இருக்குது. ஐபி கான்ஃபிகில் வந்து அதோட ஐபி டீட்டெயில்ஸ் இருக்குது. கேப்சர் இது லோட் ஆகுது. நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியுமா? ஓகே, ஒரு பிகேப் ஃபைல் டவுன்லோட் பண்ண முடியுது. இது நம்ம பிஏபி அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருந்தோம், அதில் சேவ் பண்ணலாம். ஓகே, அகைன் டேஷ்போர்டுக்கு போகிறேன். வேறு எதுவுமே வந்து நமக்கு எல்லாம் மற்றதெல்லாம் ஸ்டாட்டிக் தான். சர்ச் பண்ண முடியும், சர்ச் பண்ணுவோம். ரிசர்ச் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிசர்ச் ஆகுது. சிங்கிள் கோட் போட்டேன், எதுவும் வரல. R1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு போடுறேன். ஓகே, நம்ம ஒர்க் ஷூட்டில் வந்து பேராமீட்டர்ஸ்லாம் பார்ப்போம். Okay, we are having lot of thing here. இந்த இடத்துல நம்மளால வேற ஏதாச்சும் கமாண்ட் ரன் பண்ண முடியுமா அப்படின்றதும் பார்க்கலாம். ஏன்னா இங்க டைரக்டா /IP அப்படின்னு போட்டோன்னே நமக்கு ஐபி கான்ஃபிக் வருது. மேபி அந்த மாதிரி கூட ஏதாச்சும் ஒரு வல்னரபிலிட்டி இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ மேபி whoim அப்படின்னு போட்டு பார்ப்போம். நாட் ஃபவுண்ட் வருது. ஓகே, ஃபைன். இந்த இடத்துல நமக்கு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி இருக்கு, கேப்சர் அப்படின்ற ஒரு டைரக்டரி இருக்கு. பட் அதோட டேட்டா ரீடைரக்ட் ஆகுது. கேப்சரும் நாட் ஃபவுண்ட் தான் வருது. டேட்டா 6 அப்படின்னு இருக்கு. டேட்டா 6 அப்படின்றது நமக்கு அகைன் சேம் அந்த பிகேப் ஃபைல் டவுன்லோட் பண்ணதுல. ஓகே, நம்ம இந்த டவுன்லோட் பண்ண பிகேப் ஃபைல் என்ன பண்ணுது அப்படின்றதும் பார்த்துக்கலாம். வயர்ஷாக்ல ஓப்பன் பண்ணிட்டு இந்த பிகேப் ஃபைல என்ன டிராஃபிக் இருக்கு அப்படின்றதும் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணும். இப்போ ஹெச்டிடிபி டிராஃபிக் நிறைய ஹெச்டிடிபி டிராஃபிக் வருது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்டிடிபி டிராஃபிக் பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். ஓகே, நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்கு? யூசர் ஏஜென்ட் கோபஸ்டர் வச்சு யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க. CHIQUITA இது ஒரு டைரக்டரே இல்லை அப்படின்னு வருது. CHIQUITA. ஓகே, வேற ஏதாச்சும் இருக்கா? ஓகே, இதெல்லாம் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு தான் வருது. ஓகே, ஃபைன். chips.html அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. chips.html இல்லை. ஓகே, நாட் ஃபவுண்ட். ஓகே, நாட் ஃபவுண்ட். இப்போ 300 ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு. 300 லென்த்தை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். பிளேயர்ஸ் ஃபில்டர்
and not selected. Okay, this is interesting. நான் என்ன நினைச்சேன், ஏதாச்சும் ஒரு டைரக்டரி வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் இந்த பிளேஸ்ல வந்து எனக்கு எந்த ஒரு டைரக்டரியும் கிடைக்கல. நான் 300 அந்த லென்த்தை வந்து நான் ஃபில்டர் பண்ற போது எனக்கு எந்த டைரக்டரியும் கிடைக்கல. இதில் நம்ம ஃபில்டர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். வேற என்ன டிராஃபிக் இருக்கு அப்படின்றதும் பார்ப்போம். இல்லை வெறும் ஹெச்டிடிபி டிராஃபிக் மட்டும்தான் இருக்கு. நத்திங் யூஸ்ஃபுல் ஹியர். மேபி நான் ப்ரூட் போஸ்ட் பண்றது தான் இங்க வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, டெம்ப்ளேட் பை கலர் கலர் லிப் ஒயிட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். there's possible of template injection as well. பட் டெம்ப்ளேட் இன்ஜெக்ஷன் எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். மேபி ரன் அப்படின்னு சர்ச் பண்ணணும். சும்மா இருக்கு டைம். சர்ச் அப்படின்ற இந்த பேராமீட்டர் வந்து ஜஸ்ட் சும்மா இருக்கு, அது எதுவுமே பண்ண மாட்டேங்குது. இங்க ஸ்டக். பட் இங்க ஹெச்டிடிபியில் வந்து நமக்கு அந்த டொமைன் நேமும் அது எக்ஸ்போஸ் பண்ணல. டொமைன் எக்ஸ்போஸ் பண்ணிச்சுன்னா நம்ம டொமைன் மேப் பண்ணிட்டு சப்டொமைன்ஸ் வச்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம். பட் இங்கே சப்டொமைன்ஸும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்றப்போ என்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. டிசிபி டிசிபி தான் இருக்கு. மேபி திரும்ப ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டான ஒரு பீக்கப் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஒரு வாட்டியும் வந்து இது கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மேபி நமக்கு வேற ஏதாச்சும் ஒரு லீடு கிடைக்கலாம் இந்த வாட்டி. டிசிபி ஹெச்டிடிபி தான் இருக்கு. நத்திங் மோர். டிசிபி ஹெச்டிடிபி டிசிபி ஹெச்டிடிபி டிசிபி ஹெச்டிடிபி. கேம் டவுன்லோட் பண்ணுவோம். வேற ஓகே. டெக்னிக்கலி நான் பண்ற டிராஃபிக் எல்லாமே
சின்ஸ் பிகேப்பில் வருது அப்படின்றதுனால இப்போ நான் வந்து எஃப்டிபியில் லாகின் பண்ண ட்ரை பண்ணாலும் அது பிகேப்பில் வரணும் கரெக்டாக. அதனால் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ரீலோட் பண்ணுறேன். ரீலோட் பண்ணாலும் திஸ் இஸ் நாட் சேஞ்சிங். சேம் திங் தான் வருது. How will I refresh this? ஓகே, மேபி ஐடார் இருக்கா இந்த இடத்துல 23ன்னு இருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து டவுன்லோட் ஆனது 1, மேபி 0. ஓகே, திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஒரு வாட்டி கேப்சர் பண்ணும்போது அது டிஃப்ரெண்ட் நேம்ல அதை ஸ்டோர் பண்ணுது. இப்போ 1க்கு வந்து வேற டேட்டா வருது, 2க்கு வந்து இங்கே 2 இல்லை 2க்கு வந்து வேற டேட்டா இருக்கு. ஓகே, நம்ம ஒன்னொன்னா அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நினைக்கிறேன். இந்த ஐடார்ல ஏதாச்சும் ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன் தான் நினைக்கிறேன். -1 ட்ரை பண்றேன். -1 நம்ம எங்கேயும் கொண்டு போல. ஐ திங்க் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, திஸ் லுக்ஸ் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங். வயர்ஷார்க் நம்ம டவுன்லோட் பண்ணது பேர் வந்து 0. ஜிபியில் 4 தான் இருக்கு. நத்திங் இன்ட்ரெஸ்டிங். யூசர் நான் தான். எஃப்டிபி டிராஃபிக், எஃப்டிபி எல்லாமே அன்என்கிரிப்டடாக இருக்கும். notes.txt இருக்கு. fail to open file. Okay, wait a minute. Please specify the password, and the password is you got it. So இதை நான் காப்பி பண்ணிடுறேன். நம்மளோட நோட்ஸ்ல வந்து ஜஸ்ட் சேவ் பண்ணி வச்சுப்போம். யூசர் நேம் வந்து NATHAN. தென் அவங்களோட பாஸ்வேர்டு வந்து ஸோ எஃப்டிபியில் லாகின் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போ ஐபி அட்ரஸ் லாகின் அபவுட் நேம் பாஸ்வேர்ட் லாகின் சக்ஸஸ்ஃபுல். பர்ஃபெக்ட். எல்எஸ் லின்பீஸ் இருக்கு, ஸ்னாப் இருக்கு. ஓ, user.txt இங்கே கொடுத்துருக்காங்க. மேபி எஸ்எஸ்ஹெச்ல லாகின் பண்ணி பார்ப்போம். நான் ஏன் எஃப்டிபியில் லாகின் பண்ணுறேன். எஸ்எஸ்ஹெச்ல NATHAN இந்த ஐபி அட்ரஸ் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு we have the password already, so let's try to connect through SSH. Great, we got the first flag, first user.txt. இதை நம்ம சப்மிட் பண்ணிடுவோம். லென்டிஸ் வந்து வேற யாரும் மிஷின் ப்ளே பண்றப்போ அவங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். sudo -l பாஸ்வேர்டு என்னது ஸ்டோர் பண்ணலையா, கிளிப்போர்டில் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். சூடோ வந்து சாரி நாதான் வந்து ஒரு சூடோ யூசர் கிடையாது அப்படின்னு வருது. ஓகே, நம்ம லின்கீஸே வந்து ரன் பண்ணி பார்ப்போம். வேற யாரோ இது வந்து நமக்காக வந்து டவுன்லோட் பண்ணி அவங்களே வச்சிருக்காங்க. இந்த சென்ஸ் ஹேக் த பாக்ஸில் வந்து இந்த ஐபி அட்ரஸ் இந்த பர்டிகுலர் VPNல வந்து நிறைய பேர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து சேம் ஐபி அட்ரஸ் தான் அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அன்லெஸ் தே ரீசெட் த மிஷின், அவங்க விட்டுட்டு போன ஃபைல்ஸ் எல்லாமே அப்படியே அங்கேயே இருக்கும். ஓகே, இப்போ லின்பீஸ் ரன் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே அனலைஸ் பண்ணலாம் ஒன்று ஒன்றா. ஃபர்ஸ்ட் கிரெடென்ஷியல் வந்து இங்கெல்லாம் ஃபைல்ஸ் இருக்கு, அந்த ஃபைல்ஸ் நேம்ல வந்து ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குது. நத்திங், இதெல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிறது தான். ஸோ இதுதான் நம்ம எடுத்திருந்த பிகேப் ஃபைல்.
பேஷ் ஹிஸ்ட்ரி வந்து டெவ் நல்ல போகுது. ஸோ பேஷ் ஹிஸ்ட்ரி நம்மளால பார்க்க முடியாது. வேற ஏதாச்சும் ஃபைல்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். டிசிபி டம்ப் அங்கே நடக்குது. விம் இன்ஃபோ நம்மளால பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ரூட் பார்த்தேங்க, சர்ச்சிங் ரூட் ஃபைல்ஸ். ஓகே ஓகே. வேற என்ன? ஓகே, இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த கேப்பபிலிட்டிஸ் வச்சு நம்மளால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். பர்ஃபெக்ட். பைத்தான் கேப்பபிலிட்டி. ஐகோ இங்க இருக்கு. ஐகோ நமக்கு வந்து ரூட் கிடைச்சிச்சு. பர்ஃபெக்ட். இப்போ வந்து நம்மளால ஆக்சுவலி நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம். நம்ம பேஷ் யூஸ் பண்ணலாம். பேஷ் வந்து நமக்கு இன்னும் ஸ்டேபிளான ஷெல் கிடைக்கும். தென் இப்போ ரூட் ஃபிளாகும் வந்து நமக்கு கிடைச்சிடும். ரூட்டுக்கு போயிடலாம். ரூட் ஃபிளாகும் வந்து நம்ம அப்டெயின் பண்ணிட்டோம். இதையும் வந்து நம்ம சப்மிட் பண்ணிடலாம். கேப்பபிலிட்டிஸ் இஸ் வெரி சிமிலர் டு SUID. ஸோ SUID பைனரி அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் ஒரு யூசருக்கு கொடுக்குறது. ஒரு பர்டிகுலர் எக்ஸிக்யூட்டபிளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் வந்து ஒரு யூசருக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த பெர்மிஷன் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நம்ம SUID ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன்லாம் பார்க்க முடியும். சிமிலர்லி கேப்பபிலிட்டிஸ் வந்து இன்னும் செக்யூராக இருக்கும், செக்யூர் தான் SUID. ஆனால் கேப்பபிலிட்டிஸ் வந்து எப்போ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும்னா, அது ப்ராப்பராக அவங்க செட் பண்ணலை அப்படின்னா வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். இது வந்து நம்ம மேனுவலாக கூட எனுமரேட் பண்ணலாம். ஆக்சுவலி எக்ஸிட் ஆகிடும். எக்ஸிட் ஆகிட்டு மேனுவலாக வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் லைக் கேப்பபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம் அப்படின்னா, கெட் கேப் எரர் இருந்துச்சுன்னா டெவ்னல்ல போட்டுடலாம். ஸோ இது வந்து மேனுவலாக வந்து நம்ம எனுமரேட் பண்ணுறது. ஸோ இதில் பிங்கு இந்த கீழே இருக்க மற்றது எல்லாமே வந்து யூஸ்வலாக வந்து எனுமரேட் பண்ண முடியாது. ஆனால் மேலே வந்து பைத்தான் இருக்கு. அதுவும் பைத்தானுக்கு வந்து நமக்கு பேசிக்காக EIP EP லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. EIP EP அப்படின்னு இருந்தால் நம்மளால அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். பிங் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். லைக் இந்த மாதிரி பைத்தான் இல்லை வேற ஏதாச்சும் ஒரு கேப்பபிலிட்டிஸ் ஏதாச்சும் ஒரு பைனரிஸ்க்கு இருந்துச்சுன்னா தான் நம்மளால எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். பேசிக்காக EIP ஆர் EP அப்படின்னா மைண்டில் வச்சுக்கோங்க, எஃபெக்டிவ் பெர்மிட்டட் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லைனா பெர்மிட் எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் இட் ஃபார் டுடே. கேப்பபிலிட்டிஸ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதில் ஒரு கேப்பபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அந்த கேப்பபிலிட்டிஸ் ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அதுவும் லின்பீஸில் எப்போவுமே ரெட் அண்ட் எல்லோ மிக்ஸ் பண்ணி இருக்கிறதும் ரெட் இருக்கிறதும் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுவும் ரெட் எல்லோ இருந்துச்சுன்னா அதை விடாமல் ஃபஸ்ட்டு அதை எடுத்தோடனே அதை செக் பண்ணி பாருங்கள். தென் கேப்பபிலிட்டிஸ் எக்ஸ்ப்ளாய்ட் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணால் நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்துச்சு. இதில் வந்து அவங்க டைரெக்டாக கமாண்ட் கொடுத்துட்டாங்க, என்ன கமாண்ட் யூஸ் பண்ணால் நமக்கு ரூட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அந்த கமாண்ட் யூஸ் பண்ணோம். அந்த கமாண்டில் ஸ்லைட்டாக ஒரு சேஞ்ச் பண்ணோம். பேஷ் ஷெல் வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ தட் நமக்கு வந்து இன்னும் ஸ்டேபிளான ஷெல் கிடைக்கும் அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் யூ லைக் இட்.